யெரொபெயாமின் ராஜ்யபாரம். இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் தங்கள் எல்லா எல்லைகளிலும் இருந்து அவனிடத்தில் வந்தார்கள். லேவியர் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யாதபடிக்கு யெரொபெயாமும் அவன் குமாரரும் அவர்களை தள்ளி போட்டபடியினால் தங்கள் வெளிநிலங்களையும் தங்கள் காணி ஆட்சிகளையும் விட்டு யூதா தேசத்துக்கும் எருசலேமுக்கும் வந்தார்கள். அவன் மேடைகளுக்கென்றும் பேய்களுக்கென்றும் தான் உண்டாக்கின கன்று குட்டிகளுக்கென்றும் ஆசாரியர்களை ஏற்படுத்தினான். அந்த லேவியரின் பிறகாலே இஸ்ரவேலின் கோத்திரங்களிலெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு எருசலேமுக்கு வந்தார்கள். இப்படி 3 வருஷம் மட்டும் யூதாவின் ராஜ்யத்தை பலப்படுத்தி சாலமோனின் குமாரனாகிய ரெகொபெயாமை திடப்படுத்தினார்கள். தாவீதும் சாலமோனும் நடந்த வழியிலே 3 வருஷம் மட்டும் நடந்தார்கள். லேவியரும் ஆசாரியரும் ரெகொபெயாமை பலப்படுத்துகிறார்கள். தாவீதின் வம்சத்தாரை விட்டு பிரிந்து போனவர்களுக்கு யெரொபெயாம் தலைவனாய் இருக்கிறான். வடக்கு இஸ்ரவேல் தேசத்திலே கர்த்தருடைய ஆராதனை நடைபெறவில்லை. அங்கே ஆசாரியருக்கும் லேவியருக்கும் ஊழியங்கள் கொடுக்கப்படவில்லை. ஆகையினால் ஆசாரியரும் லேவியரும் வடக்கு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து தெற்கு யூதா தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள். யெரொபெயாம் மேடைகளுக்கென்றும் பேய்களுக்கென்றும் தான் உண்டாக்கின கன்று குட்டிகளுக்கென்றும் ஆசாரியர்களை ஏற்படுத்துகிறான். யெரொபெயாமும் அவன் குமாரரும் லேவியரையும் ஆசாரியரையும் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யாதபடிக்கு அவர்களை தள்ளி போடுகிறார்கள். ஆகையினால் அவர்கள் தங்கள் வெளிநிலங்களையும் தங்கள் காணி ஆட்சிகளையும் விட்டு யூதா தேசத்துக்கும் எருசலேமுக்கும் வருகிறார்கள். யெரொபெயாம் லேவி கோத்திரத்து ஆசாரியர்களை கர்த்தருடைய ஆராதனைக்கு நியமிக்கவில்லை. யெரொபெயாம் மேடைகளுக்கென்றும் பேய்களுக்கென்றும் தான் உண்டாக்கின கன்று குட்டிகளுக்கென்றும் ஆசாரியர்களை ஏற்படுத்துகிறான். 10 கோத்திரத்தின் ராஜ்யத்தில் இருந்த ஆசாரியரும் லேவியரும் கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவர்கள் அனைவரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுவதற்கும் கர்த்தருக்கு பலியிடுவதற்கும் எருசலேமுக்கு வருகிறார்கள். தெற்கு ராஜ்யத்தில் யூதா கோத்திரத்தாரும் பென்யமீன் கோத்திரத்தாரும் இருக்கிறார்கள். இவர்களோடு இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தில் உள்ள பக்தியுள்ள ஜனங்களும் லேவியரும் ஆசாரியரும் வந்து சேருகிறார்கள். வடக்கு ராஜ்யம் கர்த்தரை விட்டு விலகி போயிற்று. கிமு 722 வருஷத்தில் வடக்கு ராஜ்யம் அழிந்தது. யூதா ராஜ்யமும் கர்த்தரை விட்டு விலகிற்று. வடக்கு ராஜ்யம் அழிந்து 116 வருஷங்களுக்கு பின்பு யூதாவும் அழிந்தது. யூதாவின் சிறையிருப்புக்கு 70 வருஷங்களுக்கு பின்பு இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்திலும் இருந்த பக்தி உள்ளவர்கள் ஒரு தேசமாக பாலஸ்தீன தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் காலம் வரையிலும் இவர்கள் பாலஸ்தீன தேசத்தில் இருந்தார்கள். ரெகொபெயாம் தன்னிடத்தில் வருகிற ஆசாரியரையும் லேவியரையும் ஏற்றுக்கொள்கிறான். தெற்கு யூதா தேசத்திலே கர்த்தரை ஆராதிக்கும் ஆராதனைகள் நடைபெறுகிறது. இங்கே அவர்களுக்கு ஊழியங்கள் கொடுக்கப்படுகிறது. வடக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த லேவியர்களுக்கு யோசுவாவின் காலத்திலே பட்டணங்களும் வெளிநிலங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. இவையெல்லாம் லேவியரின் காணியாட்சிகள். யெரொபெயாம் லேவியரை அங்கீகரிக்கவில்லை. அவன் பொன் கன்றுக்குட்டிகளுக்கு கோவில்களை கட்டி அதிலே தனக்கு பிரியமானவர்களை ஆசாரியர்களாக ஏற்படுத்துகிறான். இதனால் லேவியர்கள் வடக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தாலும் அவர்கள் ஊழியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். யெரொபெயாமும் அவனுடைய குமாரரும் லேவியரையும் ஆசாரியரையும் தள்ளி போடுகிறார்கள். யூதா கோத்திரத்திலும் பென்யமீன் கோத்திரத்திலும் வாசம் பண்ணுகிற லேவியர் மாத்திரமே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற கோத்திர வாசம் பண்ணுகிற லேவியருக்கு ஊழியம் இல்லை. அந்த லேவியர்கள் ஊழியம் பண்ணாமல் தங்கள் காணியாட்சியை அனுபவிப்பதற்கு பதிலாக தங்கள் பட்டணங்களையும் விளை நிலங்களையும் விட்டுவிட்டு யூதா தேசத்திற்கு வருகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து விக்கிரகங்களையும் விக்கிரக ஆராதனைகளையும் அகற்றி இருக்கிறார். ஆனால் யெரொபெயாமோ அவற்றை மறுபடியும் வடக்கு இஸ்ரவேல் தேசத்திற்கு கொண்டு வருகிறான். லேவியரும் ஆசாரியரும் விக்கிரகங்களை ஆராதிக்க மனதில்லாமல் கர்த்தரை ஆராதிக்க எருசலேமுக்கு வருகிறார்கள். வடக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற லேவியர்கள் அந்த தேசத்திலேயே தங்கியிருந்தால் அவர்களுக்கு பலவிதமான சோதனைகள் வரும். இஸ்ரவேலரும் விக்கிரகங்களை ஆராதிப்பது போல இவர்களும் விக்கிரகங்களை ஆராதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட சோதனைகள் தங்களுக்கு வரக்கூடாது என்று நினைத்து வடக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற லேவியர்கள் தங்களுடைய காணியாட்சிகளை விட்டுவிட்டு
யூதா தேசத்திற்கும் எருசலேமுக்கும் வருகிறார்கள். வடக்கு இஸ்ரவேல் தேசத்திலே யெரொபெயாமின் மோசமான ஆட்சி நடைபெறுகிறது. அவன் தானில் ஒரு பொன் கன்றுக்குட்டியையும் பெத்தேலில் ஒரு பொன் கன்றுக்குட்டியையும் நிறுவியிருக்கிறான். அந்த பொன் கன்றுக்குட்டிகளை ஆராதனை செய்யாதவர்களை யெரொபெயாமும் அவனுடைய குமாரரும் துன்பப்படுத்துகிறார்கள். இதனால் லேவியர்களும் ஆசாரியர்களும் யெரொபெயாமின் உபத்திரவங்களுக்கு பயந்து யூதா தேசத்திற்கு வருகிறார்கள். இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் தங்கள் எல்லா எல்லைகளிலும் இருந்து ரெகொபெயாமினிடத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் தங்கள் வெளி நிலங்களையும் தங்கள் காணி ஆட்சிகளையும் விட்டு யூதா தேசத்திற்கும் எருசலேமுக்கும் வருகிறார்கள். யெரொபெயாம் கர்த்தருடைய ஆசாரியரை வெளியேற்றுகிறான். ரெகொபெயாமோ அவர்களை ஏற்றுக்கொள்கிறான். லேவியரும் ஆசாரியரும் தங்களுடைய சரீர பிரகாரமான பராமரிப்புகளை விட கர்த்தருடைய ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆகையினால் அவர்கள் தங்கள் வெளி நிலங்களையும் காணி ஆட்சிகளையும் விட்டு யூதா தேசத்திற்கும் எருசலேமுக்கும் வருகிறார்கள். யூதா தேசத்திற்கு வந்திருக்கிற லேவியருக்கு ஆதரவாக இங்கே வெளி நிலங்களோ காணி ஆட்சிகளோ இல்லை. அவர்கள் கர்த்தருடைய பராமரிப்பையும் பாதுகாப்பையும் நம்பி வந்திருக்கிறார்கள். யூதா தேசத்தில் இருக்கிறவர்கள் இந்த லேவியர்கள் மீது இரக்கம் காண்பித்து அவர்களுக்கு போஜன பானங்களை கொடுக்க வேண்டும். யூதா தேசத்திற்கு வந்திருக்கிற லேவியர்களோ வடக்கு இஸ்ரவேல் தேசத்தில் வாசம் பண்ண விரும்பவில்லை. அங்கே ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஆனால் அது ஆவிக்குரிய வேசித்தனத்தினால் உண்டான ஐஸ்வர்யம். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் எருசலேமிலே கர்த்தருடைய சமூகத்திலே ஐஸ்வர்யம் இல்லாமல் போஜனம் இல்லாமல் கர்த்தருடைய கிருபையையும் அவருடைய தெய்வீக பராமரிப்பையும் நம்பி ஜீவிப்பதை இவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். ரெகொபெயாமும் யூதா கோத்திரத்தாரும் பென்யமீன் கோத்திரத்தாரும் தங்கள் தேசத்திற்கு வந்திருக்கிற லேவியரை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த லேவியர்களால் அவர்களுக்கு சரீர பிரகாரமான உதவிகளை செய்ய முடியாது. ஆனாலும் அவர்களுக்கு ஆவிக்குரிய உதவிகளை செய்ய முடியும். யூதா தேசத்திற்கு வந்திருக்கிற லேவியர்கள் ரெகொபெயாமுக்காகவும் யூதா தேசத்தாருக்காகவும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை போதிக்கிறார்கள். யூதா தேசத்திற்கு வந்திருக்கிற லேவியர்கள் எல்லா சாபங்களையும் வடக்கு இஸ்ரவேல் தேசத்திலே விட்டுவிட்டு தெய்வீக ஆசீர்வாதங்களோடு யூதா தேசத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த ஆசீர்வாதங்களிலே யூதா தேசத்தாருக்கு பங்கு இருக்கிறது. யூதா தேசத்தார் தங்களுக்கு சரீர பிரகாரமான நன்மைகளை செய்யும் போது லேவியர்கள் அவர்களுக்கு ஆவிக்குரிய நன்மைகளை செய்கிறார்கள். வடக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து லேவியர்கள் எல்லோரும் தெற்கு யூதா தேசத்திற்கு வருகிறார்கள். அந்த லேவியரின் பிறகாலே இஸ்ரவேலின் கோத்திரங்களில் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு எருசலேமுக்கு வருகிறார்கள். வடக்கு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து தெற்கு யூதா தேசத்திற்கு வந்த லேவியரும் பக்தியுள்ள இஸ்ரவேலரும் யூதாவின் ராஜ்யத்தை பலப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய பக்தியினாலும் ஜெபத்தினாலும் யூதா தேசத்திற்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது. எருசலேமின் குடிகள் சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பலனானவர்கள் என்று அப்போது யூதாவின் தலைவர் தங்கள் இருதயத்திலே சொல்லுவார்கள். சகரியா 12:5. ரெகொபெயாமும் தெற்கு யூதா தேசத்தாரும் தாவீதும் சாலமோனும் நடந்த வழியிலே 3 வருஷம் மட்டும் நடக்கிறார்கள். வடக்கு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்த லேவியரும் பக்தியுள்ள இஸ்ரவேலரும் இந்த 3 வருஷம் மட்டும் யூதாவின் ராஜ்யத்தை பலப்படுத்தி சாலமோனின் குமாரனாகிய ரெகொபெயாமை திடப்படுத்துகிறார்கள். ரெகொபெயாம் 3 வருஷம் மட்டுமே கர்த்தரை பின்பற்றுகிறான். அதன் பின்பு அவனும் யூதாவும் கர்த்தரை விட்டு விலகி பாவம் செய்தார்கள். இதற்காக கர்த்தர் யூதாவின் மீது எகிப்தியரை அனுப்புகிறார். அவர்கள் யூதாவில் உள்ள பொக்கிஷங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள். இந்த வாக்கியத்தில் சாலமோன் நடந்த வழி என்பது அவன் ஏராளமான அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணி கர்த்தரை விட்டு விலகி போவதற்கு முன்பாக நடந்த செம்மையான வழியை குறிக்கும். ரெகொபெயாமும் தெற்கு யூதா தேசத்தாரும் தாவீதும் சாலமோனும் நடந்த வழிகளிலே நடக்காமல் கர்த்தரை விட்டு விலகி போன போது லேவியராலும் பக்தியுள்ள இஸ்ரவேலராலும் அவர்களை திடப்படுத்த முடியவில்லை.